ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? தெரியும், அப்படி இருக்க மாதிரி தெரியலையா? உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறோமோ இல்லை? லேசாத்தில் ஆடுது. பிலிப்பியர்ஸ் 3:1 யாராவது வாசிக்கலாம்? Okay. Finally, my brothers and sisters, rejoice in the Lord. It is no trouble for me to write the same thing to you again, and it is a safeguard for you. நிறைய முறை இந்த மாதிரி செய்தி நம்ம கேட்டிருப்போம். சந்தோஷப்படுங்கள். ஆனால் திரும்பியும் அதை கேட்கறதுல நம்ம அதை சொல்றதுல எனக்கு வருத்தம் கிடையாது. ஏனென்றால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்று வேதம் நமக்கு சொல்றது. It's a safeguard for us. Rejoicing in the Lord is a safeguard for us. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:4 கூட அதே தான் சொல்றாரு. Philippians 4:4 also he says same thing. Rejoice in the Lord always. I will say it again. Rejoice. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். மீண்டுமாக உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று. அந்த சந்தோஷம், அதாவது ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ் என்று சொல்லும்போது அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது being pleased, very pleased about something and showing it in our behavior. அதாவது நமக்குள்ளாக இருக்கிற அந்த உள்ளான ஒரு நடந்த ஒரு காரியம் எதற்காகவாதுன்னா அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவதுதான் சந்தோஷம் சொல்லப்படுது. வெரி ப்ளீஸ்ட் அபவுட் சம்திங். இன்னொரு சொல்லப்படுகிறது டு ஷோ கிரேட் ஹாப்பினஸ் அபவுட் சம்திங். ஏதோ ஒரு நடந்ததுக்காக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுக்கு தான் என்ன பேரு? ரிஜாய்சிங். அதாவது மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று நாம தமிழ்ல சொல்லலாம் அழகா. மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதாவது மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம் அடைதல், மகிழ்ந்து கொண்டாடுதல். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்படுது, rejoicing in the Lord is a safeguard for us. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. இது உங்களுக்கு நல்லது என்று பவுல் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கும் பரிசாளர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி. சபைக்கு வருகிறோம், சபையாக கூடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் உள்ளான இருதயத்தில் நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? Do we have this happiness in our heart, in our inner man? Do we have that happiness? Or do you rejoice in the Lord? ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? ஸோ ஒருவேளை நாம் சந்தோஷம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சப்போஸ் யூ ஆர் நாட் ஹாப்பி இன் த லார்ட், தென் இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஏன்னா அது நமக்கு நல்லதல்ல, அது நமக்கு பாதுகாப்பானது அல்ல. See, if you are not rejoicing in the Lord, we become vulnerable to the devil's attack. சாத்தானுடைய தாக்குதலுக்கு என்ன ஆகிறோம்? நாமே வழி திறந்து கொடுக்கிறோம். ஸோ மீண்டுமாக கேட்க விரும்புகிறேன், how many of us are really happy today? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறோம்? அன்னைக்கு இட்ஸ் குட். நிறைய பேர் உண்மை பேசுகிறோம். ஒரு 4 பேர் தான் சந்தோஷமா இருக்கு. உண்மையில நமக்கு வருத்தம் இருக்குது. we are all having lot of worries, இல்லையா? அநேக கவலைகள் நமக்கு இருக்கிறது. ஸோ it also shows in our face. சபைக்கு வந்தாலே நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் சிரிக்கணும்னா கூட காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. ஸோ காசு கொடுத்தா கூட சிரிக்கிறது கஷ்டம். ஸோ சபைக்கு வந்தால் ஏதோ ஒரு மோஷனில் போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், செய்தியை கேட்குறோம். அப்புறம் சபை முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் பேர் கொஞ்சமாக சிரிப்பாங்க, 1-2 பேர் இல்லை. ஸோ வாய் ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாம் ஒரு
கடினமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடினமான காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். We are living in a terrible times, according to the scriptures. இந்த கொடுமையான காலத்தில் வியாதிகள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, போட்டிகள் இருக்கிறது, வஞ்சகங்கள் இருக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது, சாவுகளை நாம் பார்க்கிறோம். ஸோ இவை மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், ஆங்ஸைட்டிஸ் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் as a child of God, ஆண்டோடைய பிள்ளைகளாக we need to examine our lives to find out what exactly is coming in the way of being happy in the Lord. கர்த்தருக்குள்ளால் சந்தோஷமாக இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக மிக ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது இல்லையா? தடைகள் என்று பார்க்கும்போது அதுதான் நமக்கு இருக்கிற அந்த கவலைகள், எதிர்பார்ப்புகள், ஆங்ஸைட்டிஸ், இல்லை துக்கங்கள், இல்லை சோகங்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, in this world you will have troubles. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம எத்தனை பேர் இதை நம்புகிறோம்? How many of us believe in this? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? Do we believe what Lord Jesus said? So கவலை, துக்கம் ரெண்டையும் பார்க்கும்போது there is a difference. கவலை. So when you talk about worry, the worry is something about a future. அப்படி நடந்துமோ, இப்படி நடந்துமோ, இப்படி ஆகிடுமோ, ஆங்ஸைட்டி, எதிர்பார்ப்புகள், அதுதான் நமக்கு இருக்கிற அந்த கவலைகள். இப்படி ஆகிடுமோ. ஆனால் துக்கம்னு பார்க்கும்போது இட் இஸ் அபவுட் சம்திங் விச் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நடத்தி கொண்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு துக்கங்களை கொடுக்கிறது, வேதனைகளை கொடுக்கிறது. The sorrow and sadness is because of the past events, or the events which are happening in our life. So ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுக்கிறது. கவலைகளை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது when you talk about the worries, நாம் மத்தேயு 6:27 வாசிக்கலாம். Matthew 6:27. மத்தேயு So can any one of you by worrying add a single cubit to your height? ஸோ கவலைப்படுகிறனால நம்ம எதையுமே மாற்ற முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது இல்லையா? இட் டசன்ட் சேஞ்ச் எனிதிங் இன் அவர் லைஃப். மத்தேயு 6:24 கூட நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். Do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு இருக்கிற அந்த கவலைகள் போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு அருமையான வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. There are very very good promises in the scripture about the worries. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:6 கூட நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றது. Present your request to God, but do not be anxious about anything. In every situation, by prayer and petition, commit it to the Lord. ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுங்க. அதான் வேதம் நமக்கு சொல்றது இல்லையா? ஸோ இந்த கவலைங்கிறது ஒரு சிறு குழந்தை கையில் இருக்கிற கத்தியை போன்றது. ஒரு சின்ன குழந்தை கையில் பொம்மை கொடுக்கறது கத்தி கொடுத்தா எப்படி இருக்கும்?
அந்த கத்தியை எப்படி ஹேண்டில் பண்ண அந்த குழந்தைக்கு தெரியுமா? அதை கண்ணை குத்தி பல்ல குத்தி என்ன ஆகும்னு தெரியாது. அதுபோல நம்ம கவலையப்படும். We cannot handle the worry. அதான் வேதம் சொல்லுது, you hand it over to Jesus. ஆண்டவரிடத்துல அதை ஒப்பு கொடுங்க. He can handle it. இன்னொரு இது சொல்லப்படும்னா, அது ஒரு பாம்பை போன்றது. இட்ஸ் லைக் a snake. பாம்பை நம்ம கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? Can you hold a snake in your hand? பாம்பை வச்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பிடிக்கலாம், ஆனால் it will bite us. கரிசை அது நம்ம கடிக்க தான் போகுது, நம்மை அது அழிக்க முயற்சிக்கும். என்ன செய்வோம்? பாம்பு வந்துன்னா பாம்பாட்டியை கொடுத்து பாம்பாட்டிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ ஹேண்ட் இட் ஓவர் டு த ரைட் பர்சன். ஸோ ஜீசஸ் இஸ் த ரைட் பர்சன். ஹீ கேன் ஹேண்டில் யுவர் worries. நம்முடைய கவலைகளை அவரால் மட்டுமே கையாள முடியும். ஸோ டோன்ட் கீப் இட் வித் யூ. வச்சுட்டு இருக்காதுங்க. ஜஸ்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு ஜீசஸ். அவரிடத்துல கொடுத்து விடுங்களா. அதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்றது. The scripture says this. Yeah? So he will take care of it. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, அதை செய்யறது. We don't do it. We don't want to do it. நம்ம கவலைகளை நம்மளே தான் வச்சுக்குவோம், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் கேட்டால் கூட கொடுக்கறது இல்லை. அது என்னுடைய ஏதோ ஒரு சொத்து மாதிரி, பொக்கிஷம் மாதிரி. இந்த சின்ன பிள்ளைகளோட பந்து விளையாடுனா அப்படியே இருக்கும். அந்த பந்து வந்து தூக்கி போட்டு விளையாடி இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை எடுத்து வச்சுக்கணும், தூக்கி போடாது. பொசஸ்ட் அபவுட் தட், இல்லை அதை பிடிச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கூட அதை தூக்கி எறிந்து விடு என்று வேதம் சொன்னாலும் நாம் தூக்கி எறியது கிடையாது. We don't throw it away. See, we are very very possessive about our worries. நம்முடைய கவலைகளை குறித்து நாம் ரொம்ப என்ன சொல்லுவோம், அதை நான் தான் கொள்ளணும்னு ஆசையுடையவர்களாக இருக்கிறோம். 1 சாமுவேல் 1:18 நாம் பார்க்கும்போது, 1 சாமுவேல் 1:18 அன்னாள் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது, துக்கம் இருந்தது. ஆண்டவரத்துல போய் அதை எல்லாம் இறக்கி வச்சாங்க இல்லையா? ஆண்டவரத்துல இறக்கி வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த ஆசாரியர் முதலாவது அது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் பின்பு அவளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட போது அப்புறம் அவள் என்ன செய்யல, துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. She said, "May your servant find favor in her eyes." Then she went her way and ate something, and her face was no longer downcast. அதாவது ஆண்டவரத்தில் இறக்கி வைத்த பிறகு அவள் அதன் பிறகு என்ன செய்யல, கவலைப்படலை. We should not be worried. இந்த கவலைகள், இந்த துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு தூக்கம் வராது. You won't get even sleep. பிலிப்பியர் 4:7 நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. Yes. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. இங்கே கூட நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அவர் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவர் இல்லை என்றால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் இல்லை. He alone can give us peace. அவர் மட்டுமே நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். சத்ருவான் எப்படா நம்முடைய வாழ்க்கையில் நுழையலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம பார்க்கிறோம். நம்ம எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும், எவ்வளவுதான் வேதத்தை தியானித்தாலும், இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாமல் கவலைகள் இன்னும் அதிகமாக அது நம்ம நெருக்கிக் கொண்டே இருக்கும். The worries will keep
என்கேம்பிங் அரௌண்டஸ் இல்லை, நாமே அது சூழ்ந்து கொண்டு நம்ம இன்னும் நெருக்கி கொண்டு இருக்கும். மத்திய 13:22 தான் நம்ம வாசிக்கிறோம். Matthew 13:32 அந்த விதைகள் விதைக்கப்பட்ட பூமியில நாம் பார்க்கும்போது, அந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையை பற்றி அவர் பேசும்போது 2 காரியங்கள் இதில் கூறுகிறார்கள். அதில் உலக ஐஸ்வர்யம் மற்றும் உலக கவலைகள். இது 2 என்ன பண்ணுதான், வசனத்தை உணரச் செய்யாமல் நம்மை தட்டுக்கிறது. ஸோ அதிக துக்கம், அதிக சோகம், அதிக கவலை நம்ம என்ன செய்யறது, ஆண்டவரை விட்டு தூரமாக கொண்டு போகிறது. இட் டேக்ஸ் அட் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்மை எடுத்து தூரமாக எடுத்து செல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when you talk about the sorrows and sadness, இந்த துக்கத்தை குறித்து கவலைகள் வித்தியாசம். நடக்க போகிறது குறித்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலை இருக்கலாம். ஸோ துக்கம், சாரோ, சேட்னஸ் இது நடந்து கொண்டிருக்க ஒரு சம்பவமாக இருக்கலாம், நடந்து முடிந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே கொரிந்தி சபைக்கு இவ்வாறாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே யாராவது வாசிக்கலாம்? ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களுக்கு துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு இந்த துக்கம் அடைந்தீர்களே. ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்குதுல்ல? கவலைப்படாதீங்கன்னு நம்ம தான் பார்த்தோம். இங்கே அவர் சொல்றாரு, நீங்க துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேங்கிறார். He is happy because the believers in Corinthians, they become sad after reading his letter. அவருடைய அந்த கடிதத்தை வாசித்த பிறகு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா துக்கப்பட்டார்கள். வேதம் முரண்பாடாக இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, சந்தோஷமா. இங்க துக்கப்பட்டதுக்காக அவர் என்ன செய்யறாரு, சந்தோஷப்படுகிறார். நிச்சயமாக வேதம் முரண்பாடாக போதிக்கவில்லை. கவலை நல்லதென்று நாம் பார்த்தோம். ஒன்றுக்கும் கவலைப்படாத என்று வேதத்திலே அவர் சொன்னதை கூட நாம் வாசித்தோம். சந்தோஷமாயிருந்தால் அது நல்லதென்று கூட அவர் சொன்னதை நாம் வாசித்தோம். ஆனால் இந்த இடத்திலே கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும்போது, நீங்கள் துக்கப்பட்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்வதை கூட நாம் வேதத்தில் பார்க்கலாம். மத்தேயு 5:4, Matthew 5:4. மத்தேயு 5:4 யாரா வாசிக்கலாம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல். So if you are sad, the Lord is promising that you will be comforted. Happy are those who are sad. இந்த ஆண்டவர் சொல்கிறார் பார்க்கிறோம். So some in easy to read version எப்படி சொல்லப்பட்டிருக்குது, some people are sad now, God will help them to feel better and they will be happy. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துயரம் என்று சொல்லும்போது உலக காரியங்களை குறித்த துயரத்தை குறித்து அவர் கூறுவது போல சொல்லாமல், அதை விட அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான காரியங்களினால் உண்டான அந்த தேவனுக்கும் நமக்கு இடையே உண்டான அந்த பிரிவு நிமித்தம் துயரப்படும் போது அது நம்மை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தி நம்மை சந்தோஷமடைய செய்கிறது. பவுல் அதை தான் இங்கே சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்றுவாக துக்கப்பட்டதற்காகவே நான் சந்தோஷப்படுகிறேன். I am happy because your sorrow led you to repentance. உங்களுடைய அந்த துக்கம் உங்களை மனஸ்தாபப்பட வைத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று எழுதி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது இந்த 2 வித்தியாசமான துக்கங்களை குறித்து பேசுவதை பார்க்கலாம். He talks about 2 different sorrows. Yeah. 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் verse 10, 7th chapter verse 10.
7:10 நாம் வாசிக்கலாம். அதாவது தேவனுக்கேற்ற துக்கம் என்று கூறுகிறார். அதுக்கப்புறம் லௌகீக துக்கம், அதாவது உலகபூர்வமான துக்கம், தேவனுக்கு ஏதுவான ஒரு துக்கம். 2 விதமான துக்கத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். இதில் ஒரு விதமான துக்கம் என்ன செய்கிறதுனா, அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாகிறது. That the godly sorrow brings repentance that leads to salvation. இன்னொரு துக்கம், உலகபூர்வமான துக்கம் என்ன செய்கிறதுனா, நமக்கு மரணத்தை கொண்டு வருது. It brings death to us. சரி, நம்முடைய துக்கம் என்னவாக இருக்கிறது இன்றைக்கு? What kind of worry or sorrow do we have? எவ்விதமான துக்கம் நமக்கு இருக்கிறது? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்லப்படும் போது, அதாவது நமக்குள்ளாக இருக்கிற பாவ காரியங்களை உணர்ந்து, ரியலைசிங் தட் ஹவு மை பாஸ்ட் பிஹேவியர், என்னுடைய பழைய சுவாபங்கள், நடத்தைகள், என்னுடைய இப்பொழுதைய குணாதிசயங்கள் எப்படி தேவனோடு நான் இணையாதபடிக்கு அது தடை செய்து கொண்டிருக்க என்பதை உணரும் போது அது தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குறது. என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயம் தேவனுக்கு அருகே நான் செல்ல முடியாதபடி தடையாக இருக்கிறது என்று உணரும் போது அது ஒரு தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருக்கிறது. லௌகீக துக்கம், உலகபூர்வமான துக்கம், வேர்ல்ட்லி சாரோ. உலகபூர்வமான துக்கம் எப்படி வருது? ஐயோ, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு நல்ல பொசிஷன் இல்லை, நல்ல பதவி இல்லை, நல்ல பொருள் இல்லை, நல்ல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நல்ல சுகம் இல்லைன்னு சொல்றது கூட உலகபூர்வமான சரீரத்துக்குரிய எல்லா காரியங்களுமே உலகபூர்வமான துக்கம் தான். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானம் எதனால இல்லை? Why we don't have peace? Is it because of my character? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இது. உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடாது. that will lead to death. அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். When they are worried because of the worldly things, they take wrong decisions. They go into depression. They finally take help of some intoxicants, சில குடிவெறிகள், சில போதைப் பொருட்கள், உலகபூர்வமான அந்த காரியங்களில் ஈடுபட்டு தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டு தேவனை விட்டவர்கள் பிரிந்து போவதை நாம் பார்க்கிறோம். Worldly sorrow, it brings death. And godly sorrow, when you are worried that you have sinned against God, ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன், ஆண்டவருக்கு எதிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஈகோவினாலே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் உணரும் போது ஒரு மாற்றம், மனமாற்றம் வருகிறது. It brings a change in our character, in our life, and that really is the real salvation. அதுதான் அந்த உண்மையான ஒரு ரட்சிப்பு. So when people were sorry and repented for their wrongdoings in the Corinthian church, Paul was very happy. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். யோனாவுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். Jonah, book of Jonah, chapter 3, 8-9 வசனங்கள். ஜோனா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை யாராவது வாசிக்கலாம்? மிருகங்களும்
முகத்தையும் நெற்றினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தந்தம் பொல்லாத வழியையும் தந்தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். அடுத்த வசனம், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். இது கூட ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் தான். இட்ஸ் a godly sorrow. Even though the country நினைவா is a atheist nation, இல்லை, அவங்களுக்கு தெய்வ பயம் கிடையாது, தெய்வ பக்தி கிடையாது. அப்படி இருந்தபோது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பாவங்களை அறிந்து அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தார். He took out a decree to the whole nation. Let no people eat and drink. He declared a fast for the whole nation. Let everyone call urgently on God. Let them give up their evil ways and their violence. தங்களுடைய பொல்லாங்கான வழியையும் தங்களுடைய கொடுமைகளை விட்டு எல்லோரும் மனம் திரும்பட்டும் என்று ராஜா அங்கே ஒரு கட்டளை பிறப்பித்தார். ஸோ இது ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நாம் இதில் பார்க்கிறோம். ஸோ நம்மில் அநேகர் கூட இன்றைக்கு துக்கமாக இருக்கலாம். ஒருவரை கூட நாம ஆராய்ந்து பார்ப்போம். What is the reason for our sadness, our sorrow? Is it because we are away from God? நாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதனால நமக்கு அந்த துக்கம் இருக்கிறதா? இல்லை எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு உயர்வு இல்லை, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்பதனால நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? நாம ஆண்டவருக்கு சமத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய தவறாக இல்லாமல் கூட இருக்கலாம். மேபி நாட் அவர் மிஸ்டேக். It is a mistake of somebody else, but we are suffering. But that should not drive us away from God. மற்றவருடைய தவறினாலே நாம் துக்கப்பட்டவர்கள் கூட அதுவும் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தக்கூடாது என்று நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாபேசுடைய கதை நமக்கு தெரியும். யாபேஸ் தெரியல, ஜாபேஸ். யாபேஸ் என்னன்னா, வேதம் சொல்கிறபடி he did not commit any sin. பட் அவங்களுடைய அம்மா என்ன செய்தாங்க? அவங்க அவனை பெறும்போது ரொம்ப வேதனைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? துக்கம்னு வச்சுட்டாங்க. his name become sorrow. ஜாபேஸ் என்றால் அவனுக்கு பேர் அர்த்தமே துக்கம் தான். ஸோ நம்ம பேர் துக்கம்னு இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் துக்கம் இருக்கதா செய்யலையா? என்னப்பா இவர் பேர் துக்கமாக வச்சுருக்கிறாரு, கிண்டமும் கேலியும் மக்கள், அதுவே நமக்கு துக்கத்தை கொண்டு வரும். ஸோ அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ எத்தனை பேர் நம்ம இன்றைக்கு யாபேஸை போல உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தப்பு கிடையாது. இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட் இஸ் சம்படி எல்ஸ் மிஸ்டேக், பட் ஐ ஆம் சஃபரிங். How many youngsters are blaming their parents today? எங்கள் அப்பா அம்மா அவங்க நல்ல மாதிரி எனக்கு காணிக்கல, அதனால் நான் இப்படி போயிட்டேன். டோன்ட் சே தட். அப்படி சொல்லாதீங்க. அவனவன் தன்னுடைய கணக்கை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஈச் ஒன் இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் அவர் ஓன் லைஃப், இல்லையா? ஸோ மற்றவர்களை பழி போடுறதுனால நமக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் ஆண்டவர் கொடுக்க போகிறது கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்க்குறார். ஸோ யாபேசுடைய ஜெபத்திலே நாம் பார்க்கும்போது யாபேஸ் அவங்க அம்மாவை குற்றப்படுத்தலை. he did not hate his mother, இல்லையா? he did not hate his mother, but he was sad. அவருக்கான துக்கம் இருந்தது. he was filled with sorrow and he did not go into depression. அவர் அந்த துக்கத்தில் மூழ்கி போய்விடவும் இல்லை. என்ன செய்தார் அவர்? he did only one thing. he looked to God and prayed for his deliverance. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலைக்காக ஜெபித்தார். அவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியுங்கள், என் எல்லையை விஸ்தாரமாக்குங்கள், என்னோடு கூட இருங்கள், தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். 4 காரியங்களுக்காக அவர் கேட்டார். 4 காரியம். He asked for 4 things. என்னை ஆசீர்வதியுங்கள், என்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குங்கள், என்னோடு கூட இருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
ஆண்டோடைய பிரசன்னத்தை அவன் நாடினதை பார்க்கிறோம். மற்றும் keep me from evil, தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், that I should not be a sorrow for somebody else. அப்படியான ஒரு சிந்தனை அவருக்குள்ளாக இருந்தவர். ஜெபித்த போது ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அவன் வேண்டினதை தேவன் அருளினார் என்று நாம் இதில் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமே ஆண்டவர் சமத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். Do we have this attitude? இந்த ஒரு மனநோக்கோடு நாம் ஆண்டவரத்தில் வருகிறோம். நிச்சயமா அப்படிப்பட்ட மனநோக்கோடு நாம் வரும்போது நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். What kind of worry we have and what kind of sadness we have. எவ்விதமான கவலை நமக்கு இருக்கிறது, எவ்விதமான துக்கம் நமக்குள்ளாக காணப்படுது. உண்மையிலே நாம் தேவனுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக களி கூற கற்றிருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அனுமதித்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே ரம்மியமாக இருக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். Don't worry about things which are beyond your control. நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீஞ்சி இருக்கிற காரியங்களுக்கு கவலைப்படாதீர்கள். Whatever we can set right in our life, do it. செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். திருவிழித்தில் பார்க்கும்போது இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள், ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டுமாக கூறுகிறேன், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். May God bless these words. Thank you.